என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ மேப் நம்பர் 29 பார்க்க போகிறோம். 29 மேப் நம்பர் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் முக்கிய உணவு பயிர்கள். ஆல்ரெடி பார்த்தோம்ல, இந்தியாவில் முக்கிய பயிர்கள் 4 கேட்டகரியா பிரிக்காங்க. உணவு பயிர், வாணிப பயிர், தோட்டப்பயிர், தோட்டக்கலை பயிர்னு சொன்னோமா. இதுல உணவு பயிர் மேப் பார்க்க போறோம். அடுத்து வாணிப பயிர், அந்த மாதிரி அடுத்தடுத்த மேப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு பயிர் என்னெல்லாம் பார்த்தோம், நெல், கோதுமை, சோளம், கம்பு, பார்லி, பருப்பு வகைகள். இந்த 6 பார்த்தோமா. இந்த 6 எந்த மாநிலம் முதலிடம் பிடிக்குது, இது எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இது வளர்றதுக்கு எல்லாம் தேவை அப்படிங்கிற பேசிக்கான டேட்டா தான் இதுல பார்க்க போறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிக்கான டேட்டா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், நெல் அப்படிங்கிறது இந்த பகுதியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெல் அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் மென்ஷன் பண்ணிருக்கேன். இது ஃபுல்லா நெல் உற்பத்தி. நெல்லுன்னு பார்த்தோம்னா நெல்லோட பூர்வீகம் இந்தியா தான். நெல்லோட பூர்வீகம் இந்தியாவில தான் நெல் ஃபர்ஸ்ட் விளைவிக்கப்பட்டது. நெல் உற்பத்தியில வேர்ல்டுல இந்தியா எத்தனை பிளேஸ்னா 2வது பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா. ஓகேவா. அதுக்கடுத்து இந்தியாவில் எந்த மாநிலம் நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் மாநிலம் வச்சுன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் மாநிலம். அதுக்கடுத்து அதிக விளைச்சல் தரும் நெல் வகை அப்படின்னா CR 205, AR 306, CRR 415. CR 205, AR 306, CRR 415. இது மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். 3 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அதிகமான முக்கியமான உணவு பயிர் அப்படின்னா நெல் தான். முக்கியமான உணவு பயிர் அப்படின்னா நெல். அந்த நெல் அப்படிங்கிறது எந்த நாடு ஃபர்ஸ்ட் ஆரிஜின் உருவாச்சு, அதோட பூர்வீகம் எது அப்படின்னா இந்தியா. இந்தியா நெல் உற்பத்தியில் எத்தனாவது நாடுனா 2வது, வேர்ல்டுல 2வது பெரிய நாடு. ஃபர்ஸ்ட் சீனா. அதுக்கடுத்து இந்தியாவில் எந்த மாநிலம் நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடிக்குன்னா மேற்கு வங்காளம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானப்பா. அதுக்கடுத்து முக்கியமான நெல் வகைனா CR 205, AR 306, CRR 415. முடிஞ்சா. 2வது என்னது, கோதுமை. கோதுமை அப்படிங்கிறத இந்த மென்ஷன் பண்ணிருக்கேன்பா. இந்த ப்ளூ கலர்ல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கோதுமை. இதெல்லாம் என்னது, கோதுமை உற்பத்தி. ஓகேவா. இந்த கோதுமை பார்த்தோம் சொன்னா பயிர் இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. பயிர் சாகுபடி மொத்த பயிர் சாகுபடியில 24% கோதுமை சாகுபடி பண்றாங்க. அந்த உற்பத்தியில 34% உற்பத்தி பண்றாங்க. மொத்தம் உற்பத்தி பண்றது 34% பண்றாங்க. அதுக்கடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டானதுப்பா. என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு பயிர் வளரணும் சொன்னா நார்மலா ஒரு டெம்பரேச்சர் இப்போ 27 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஆனா அந்த கோதுமை பயிருக்கு மட்டும் அது பருவத்துல ஸ்டார்டிங் வளர்றப்ப எப்படி இருக்கணும்னா 0 to 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அது முதிர்ந்து அறுவடை பண்றாங்களா அப்போ அதோட வெப்பநிலை 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அது மாறதுனால இது கொஸ்டின் ஏரியா கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. கோதுமை பருவத்துல, அதாவது வளர்ற பருவத்துல எவ்வளவு டெம்பரேச்சர்னா 0 to 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அது முதிரும் பருவத்துல 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். இது எந்தெந்த மாநிலங்கள் அதிகமா இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். இந்த பகுதிகளில் கோதுமை உற்பத்தி அதிகமா இருக்கு. ஓகேவா. இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மாநிலங்கள் கோதுமை உற்பத்தி முதன்மை பிடிக்குது. பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். அந்த 5 மாநிலங்கள் அதான் மேப்ல டிரா பண்ணிருக்கேன். ஓகேவா. இப்போ 2 இது பார்த்தோம். என்ன பார்த்தோம், நெல்லை பார்த்தளவு அதோட பூர்வீகம் இந்தியா. வேர்ல்டு உற்பத்தியில இந்தியா 2nd பிளேஸ். இந்தியாவில் எந்த மாநிலம் நெல் உற்பத்தி, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் ஃபர்ஸ்ட். இதுல முக்கியமான நெல் வகைனா CR 205, AR 306, CRR 415. முடிஞ்சா. அடுத்தது கோதுமை அப்படிங்கிறது 5 மாநிலம் முதலிடம் பிடிக்குது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். இந்த மாநிலங்கள் தான் முதன்மை பிடிக்குது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த நெல் விதைக்கும் பருவத்துல 0 to 15 டிகிரி வெப்பநிலை இருக்கணும். அது முதிரும் பருவத்துல 20 to 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கணும். முடிஞ்சா. 2வது முக்கியமான உணவு பயிர். 3வது சோளம்.
சோளம் அப்படிங்கிறது இதோட பூர்வீகம். இதை வந்து இந்தியாவில் உள்ள 3வது முக்கியமான உணவு பயிர் சோளம். இது ஏழை மக்களின் உணவாக அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஏழை மக்களோட உணவாக கால்நடைகளுக்கு தீவனமாக வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. இதோட பூர்வீகம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா. இதோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த சோளத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட், தாதுக்கள், விட்டமின்கள். கார்போஹைட்ரேட், தாதுக்கள், விட்டமின்கள் சத்து அதிகமாக உள்ள முக்கிய உணவு பயிர் எதுன்னு கேட்கலாம். கார்போஹைட்ரேட், தாதுக்கள், விட்டமின்கள் சத்து அதிகமாக உள்ள முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னா சோளம். 3 முடிஞ்சா 3 இது அப்படி ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நெல், 2வது கோதுமை, 3வது சோளம். நெல் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? பூர்வீகம் இந்தியா. வேர்ல்டு உற்பத்தியில செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் யாரு? சீனா. 2வது அதுக்கு இந்தியாவில் எந்த மாநிலம் நெல் உற்பத்தியில முதன்மை பிடிக்குது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். முடிஞ்சா அதுக்கடுத்து அப்படியே அதுல கீழே வந்து முக்கியமான நெல் வகைகள் CR205, AR306, CRR415 முடிஞ்சு. மேல போனா கோதுமை 5 மாநிலம் முதன்மை பிடிக்குது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் முடிஞ்சு. அது வந்து ஸ்டார்ட் பண்றப்போ எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும்? 0 15 டிகிரி செல்சியஸ். அது முதிர்ந்த பருவத்துல 20 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். முடிஞ்சா அடுத்து அப்படியே கீழே வந்தோம் சொன்னா சோளம் 3வது முக்கிய உணவு பயிர். ஏழை மக்களுக்கு உணவாகவும் கால்நடையில் தீவனமாகவும் சொல்லி சொன்னாங்க. இதோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இதுல என்ன சத்துலாம் அதிகமா இருக்கு? கார்போஹைட்ரேட், விட்டமின்கள், தாதுக்கள் வந்து அதிகமா இருக்கு. முடிஞ்சா 4வது கம்பு. கம்புன்னு பார்த்தோன்னா இதோட பூர்வீகம் ராஜஸ்தான். இது உற்பத்தி வந்து ராஜஸ்தான்ல தான் அதிகமா. இது ஒரு பூர்வீகம் வந்து ஆப்பிரிக்கா. இதோட உற்பத்தி வந்து ராஜஸ்தான்ல தான். இந்த மாநிலம் ராஜஸ்தான்ல அதிகமாக உற்பத்தி பண்றாங்க. கம்புனா 2 பாயிண்ட் தான். கம்போட பூர்வீகம், கம்பு அந்த தானியம் வந்து எங்க பூர்வீகம் ஆப்பிரிக்கா. அது வந்து எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குன்னா ராஜஸ்தான். முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 5வது பார்லி அப்படிங்கிறது மதுபானம் தயாரிக்க. பார்லி வார் கோதுமை சொல்லலாம். வார் கோதுமை சொல்லலாம். இது வந்து மதுபானம் தயாரிப்புல யூஸ் பண்ணுவாங்க. இது எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது அப்படின்னு சொன்னா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ். ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள் வந்து முதன்மை பிடிக்குது. இது கம்பு உற்பத்தி தான்பா. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மாநிலம் முதன்மை பிடிக்குது. 6வது பருப்பு வகைகள். பருப்பு வகை அப்படிங்கிறது எந்த இனத்தை சார்ந்தது? அவரை இனத்தை சார்ந்தது. இதுல என்ன சத்து அதிகமா இருக்கு? புரத சத்து அதிகமா இருக்கு. இந்த பருப்பு விளைவிக்கிறதுனால மண்ணோட வளம் வந்து அதிகரிக்குது. இந்த பருப்பு உற்பத்தியில வந்து இந்தியா தான் வந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ். உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 6 பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்ல என்ன பார்த்தோம்? இந்தியாவோட முக்கிய உணவு பயிர் பார்த்தோம். முக்கிய உணவு பயிர் என்ன? நெல், கோதுமை, கீழே சோளம், மேல கம்பு, அடுத்து பார்லி வார் கோதுமை, பருப்பு வகைகள். முடிஞ்சா நெல்லில் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? நெல் அப்படிங்கிறதோட பூர்வீகம் இந்தியா. இது இந்தியா வந்து வேர்ல்டு உற்பத்தியில எத்தனாவது பிளேஸ்? செகண்ட் பிளேஸ். இந்தியாவில் எந்த மாநிலம் முதன்மை பிடிக்குது? மேற்கு வங்காளம் தான் வந்து நெல் உற்பத்தியில முதன்மை பிடிக்குது. முடிஞ்சு. அதுல முக்கியமான நெல் வகை அப்படின்னு சொன்னா CR205, AR306, CRR415 இந்த 3 பாயிண்ட் தான் முடிஞ்சு. கோதுமை மேல போனா 5 மாநிலங்கள் இருக்கு. எந்த மாநிலம்? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் 5 மாநிலம் முதன்மை பிடிக்குது. இதுல கோதுமை பயிரிடப்படும் போது கோதுமை என்ன பார்த்தோம்? குளிர்காலத்துக்கு ஏற்ற பயிர் வந்து கோதுமை. பயிரிடலுக்கு ஏற்ற பயிர் கோதுமை. இதுல வந்து விதைக்கும் பருவத்துல 0 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். வளரும் முதிர்ந்த பருவத்துல 20 25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். அடுத்து 3வது முக்கிய உணவு பயிர் சோளம். சோளம் வந்து ஏழை மக்களுக்கு கால்நடைகள் உணவா இருக்கு. இதோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. இதுல என்ன சத்து அதிகமா இருக்கு? கார்போஹைட்ரேட், தாதுக்கள், விட்டமின்கள் அதிகமாக காணப்படுது. மேல போனா ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்கிறது. ராஜஸ்தான் பகுதியில் கம்பு வந்து உற்பத்தி. கம்பு வந்து உற்பத்திக்கு முதன்மை பிடிக்கிறது ராஜஸ்தான். அது வந்து இதோட பூர்வீகம் ஆப்பிரிக்கா. அடுத்து 5வது ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல பார்லி வந்து உற்பத்தி பண்றாங்க. பார்லி வந்து மதுபானம் உற்பத்தி தயாரிப்புல யூஸ் பண்றாங்க. பார்லியார் வார் கோதுமை சொல்லலாம். அடுத்து கீழே வந்து பார்த்தோம்னா பருப்பு வகைகள். பருப்பு வகை சொன்னா 6வது பருப்பு வகை அப்படிங்கிற எந்த இனத்தை சார்ந்தது? அவரை இனத்தை சார்ந்தது. இது என்ன சத்து அதிகமா இருக்கு? புரத சத்து அதிகமா இருக்கு. பருப்பு வகை பண்றதுனால மண் வளம் அதிகமாகுது. இந்தியாவில் பருப்பு உற்பத்தியில வந்து முதன்மை பிடிக்குது. வேர்ல்டுலேயே வந்து இந்தியா தான் வந்து பருப்பு உற்பத்தியில முதன்மை பிடிக்குது. இந்த மேப் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன்பா. ஃபர்தரா வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா மென்ஷன் பண்ணும் போது தான் அதுக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூப்பா.